ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரைடே, கொஞ்சம் வேலைனால லேட் ஆயிடுச்சு வீடியோ எடுக்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம். இங்க பாருங்க வியூவர்ஸ், எடுத்து ஊனதுலலாம் வெண்டைக்காய் செடி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இது பாசிப்பயிறு, பாசிப்பயிரை தட்டாம்பயிறு 3 செடி இருக்கு பாருங்க. நல்ல பீட்ரூட்லாம் சூப்பராக வருது வியூவர்ஸ். பீட்ரூட்டா முள்ளங்கி, பீட்ரூட் இருந்தா இருக்கு பாருங்க. இந்த செடியோட அப்டேட் பார்த்துட்டு நம்ம தோட்டத்தை சுற்றி பார்ப்போம். வாங்க. இங்க பாருங்க வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு பூ போட்டிருக்க கவனிக்கல நான். நிறைய மொட்டு வச்சிருக்குது. இங்கே பாருங்க, ரோஸ்லலாம் அவ்வளோத்துலேயும் மொட்டு தான். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இயற்கை உரம் கொடுக்கறதுனால தான். கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க, செடி நல்லா சிறப்பாக இருக்கும். அது கூட கூட இப்போ மழை தூறனால நல்லா வருது. இந்த செடியை ஃபுல்லாக ஒன்று போல் எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி வச்சாச்சு. 7 டேஸ் ரோஸும் மொட்டு விட்டுச்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒரு செம்பருத்தி பூத்துருக்காங்க, அதையும் எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. அதுபோக கொஞ்சம் மல்லிகைப்பூ இருக்குது, அதையும் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். பாருங்க ஒவ்வொரு பூ எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது. எல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தழுத்து அதுக்கப்புறம் வந்த பூக்கள் எல்லாமே. ஆனால் நீங்களுமே என்ன செய்யுங்க, இப்போ நேரத்து கவாத்து பண்ணி விடுங்க. ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, எல்லா செடியுமே ஓரளவு கவாத்து பண்ணோம்னா சரி, அடுத்து தளிர் அடித்து நல்லா நிறைய முட்டு வைக்கும். இங்கே பாருங்க, செவ்வாய் முட்டை வந்துருக்கு பாருங்க. ஒன்று எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க முட்டெல்லாம். அடுத்து இந்த செடியிலையும் முட்டை வருது பாருங்க, இந்த மல்லிகை செடியிலையும். இது நம்ம பதியம் போட்டு வச்ச மல்லிகை செடி தான். அந்தி மந்தாரம் 2 இது வந்திருக்கு பாருங்க. 3வது நல்லா இலை விட்டு வர்றாங்க. இது 2 நாள் பூத்துருந்துச்சு வியூவர்ஸ், ரெயின் லில்லி. இன்னைக்கு மூடிட்டாங்க. அடுத்து நான் வேற பூ வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க, பசுமையா. அப்படிங்கிட்டு வந்தோம்னா இதுலேயே ஒரு மல்லிகைப்பூ இருக்குது, நல்ல பரம்பூவா. இது நம்ம பதியம் போட்டது தான். இந்த இருக்கு பாருங்க, அந்தி மந்தாரம் 2 இலை விட்டு நல்லா வந்துட்டாங்க. எல்லா செடியுமே அவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம செடியோட வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் மழை தூரிக்கிட்டே இருக்கனால தண்ணி எதுவும் ஊற்றலை. ஏன்னா மழை தண்ணி இருந்தாலும் வேற எதுவுமே ஊற்ற தேவையில்லை நமக்கு. இந்த வெண்டைக்காயை நாளைக்கு தான் பறிக்கணும், இன்னும் கொஞ்சம் வளரணும். இங்கே பாருங்க, எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இதுக்குள்ளோட இன்னொரு செடி வருது, என்ன செடின்னு தெரில, பாவக்காய் மாதிரி தெரியுது. வந்துச்சுன்னா தனியாக எடுத்து வைக்கணும். இந்த மண் நிறைக்கல, அதுக்கு மட்டும் முளைச்சி வராங்க. நான் இலையெல்லாம் கொஞ்சம் விட்ட பிறகு என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு. அதை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்க, நித்திய மல்லிலையுமே இப்படியே பூத்து முடிச்சிச்சுன்னா என்ன செஞ்சிடணும், இதே என்ன செஞ்சு விட்டோம்னா அப்படியே ஒடிச்சு விட்றணும். இந்த ஒடிச்சு போட்டு கீழே போட்டீங்கன்னா சரி, அடுத்தாப்புல நிறைய தளர் அடிக்கும். எல்லா செடியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. தேங்க்யூ.